வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோனா, இது சீமென்ஸ் வாஷிங் மிஷின் 7 கிலோ மிஷினுங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து தண்ணி வெளியில் போகலை அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ வந்து நான் பார்த்துட்ருக்கேன், வாஷ் பண்ணிகிட்ருக்குது. இப்போ நம்ம ஸ்பின் வச்சு பார்க்கலாம். ஸ்பின் வச்சுருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போகணும். தண்ணி வெளியில் போகலிங்க, மோட்டர் வந்து வைப்ரேஷன் மட்டும் கேட்குது. இது என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னா எதாவது அடைச்சிருக்கலாம், இல்லை ஓஸில் ஏதாவது அடைச்சிருக்கும். மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆனாலும் உங்களுக்கு தண்ணி வெளில தள்ளாது. கொஞ்சம் கூட தண்ணி இறங்கவே இல்லை, ட்ரம்மில் இருந்து அப்படியே இருக்குது. நம்ம கீழே வந்து கழட்டி விட்டு நம்ம அந்த ஃபில்டரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓடுதான்னு பார்க்கலாம். இதை கழட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டக்குன்னு கழட்டிங்கன்னா உடஞ்சிடுது. கொஞ்சம் பார்த்து கழட்டணும். தண்ணி கீழே வருதுங்க. இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா துணி மாதிரி இருக்குது, அதை அடைச்சிருக்குது. தண்ணி வெளியில் வரட்டும், அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், ஓடுதான்னு பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க. தண்ணி வந்து ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பின்னே ஓட ஆரம்பிக்கும். இல்லாட்டி தண்ணி இருந்ததுன்னா ஸ்பின்னே ஓடாதது, எரர் காமிச்சு நின்றுக்கும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துணி ஒன்று இருக்குது, துணி மாட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா குழந்தையோட கர்ச்சிப் மாதிரி சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேஸ்கெட் வழியாக ட்ரம்மிலேருந்து உள்ளே போய் மாட்டிக்கும். வாஷ் பண்ணையில் கீழே போய் அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் நடக்கும். நம்ம அதுக்காக வந்து நம்ம துணியில் வாஷ் பண்ணையில் பார்த்திங்கன்னா சின்ன துணியெலாம், ரொம்ப நைஸாக இருக்கிற துணி, சின்னதாக இருக்கிறத போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி அடைச்சிக்கும். அது இல்லாமல் ஒரு லப்பர் பேண்ட் உள்ளே இருக்குதுங்க, இழுகளுக்கு வரமானேங்குது. இது ரொம்ப பிடிச்சி இழுத்தோம்னாலும் அந்த உள்ளே இருக்கிற மோட்டர் உடஞ்சி போயிடும். நம்ம அதை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம், அதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே மாட்டியிருக்குது. அந்த லீஃப் பின்னாடி பார்த்திங்கன்னா மாட்டியிருக்குது. அது எலாஸ்டிங்கிறதுனால இழுத்தா அதிகமாக வரத வழியும் உங்களுக்கு வந்து வெளியில் வரமானேங்குது. இதை பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எலாஸ்டிங் தான் அது. சரி, இப்போ அந்த ஃபில்டர் முன்னாடி மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம், ஓடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் தாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது சகசமாக வாஷிங் மிஷினில் வரும். நம்ம என்ன பண்ணோம்னா, சின்ன துணி போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு மந்த்தில் ஒரு கவாத ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்காது. ஸ்பின் ஓடுதுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.